வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம் 1.1 அண்ட் 1.2 தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1ல கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். இங்கே ஒரு நேம்ஸ்லாம் இதில் இருந்தால் பிலாங்ஸ் டு, அப்படி இதில் இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு. இப்போ fill in the blanks with the appropriate symbol belongs to or not belongs to. பிலாங்ஸ் டுனா இந்த சிம்பிள், நாட் பிலாங்ஸ் டுனா இந்த சிம்பிள். இப்போ முரளி விஜய் இதில் இருக்கா, இந்த செட் ஏல இருக்கா? முரளி விஜய் இதில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிலாங்ஸ் டு சிம்பிள் இதில் போடணும். அஸ்வின் செட் ஏல இருக்கா? இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிலாங்ஸ் டு போடணும். பத்ரிநாத் செட் ஏல இருக்குது. அப்போ நம்ம இதுவும் பிலாங்ஸ் டு போடணும். காங்குலி இது செட் ஏல இருக்கு சொல்ல மாட்டேன், இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாட் பிலாங்ஸ் டு இந்த மாதிரி போடணும். டெண்டுல்கர் செட் ஏல இல்லை. இப்போ இது நாட் பிலாங்ஸ் டு. ஸோ இது இதில் இருக்க நேம்ஸ் இதில் இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு போடணும், அப்படி இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு போடணும். எக்ஸாம்பிள் 1.2ல write the set of letters of the following words in roster form. roster formனா இப்போ அசஸ்மெண்ட்னு இருக்குன்னா அதை அந்த எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறது. இப்போ இங்கே 4S இருக்குது. இப்போ இந்த 4Sக்கு பதிலாக நம்ம 4Sயும் போடக்கூடாது, 1S போடணும். இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருந்தால் அது 1 தான் போடணும். 1 லெட்டர்ஸ் இருந்தாலும் 1 தான் போடணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பிரேஸ்மா போட்டுக்கணும். பிரேஸ் போட்டு அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஏ 1 இருக்குது. இப்போ நான் ஏ கம்மா போட்டுக்கிட்டு இங்கே எஸ் 4 இருக்குது, ஆனால் நான் 1 போடணும். இ 2 இருக்குது, 1 போட்டுக்கணும். எம் 1 இருக்கு போடணும். என் இருக்குது, டி இருக்குது. ஸோ வந்த லெட்டர்ஸே மறுபடியும் வரக்கூடாது, வராத லெட்டர்ஸ் 1 டைம் போடணும். இப்போ பிரின்சிபலுக்கு என்னதுன்னா, பிரின்சிபலுக்கு இப்போ நான் ஒரு ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னே போட்டுக்கிறேன். ஒரு பிரேஸ் போட்டுட்டு பி 1 போட்டுக்கணும். உள்ள ஃபுல்லாகவே கேபிட்டல்ஸில் தான் எழுதணும். ஆர் 1 போடணும். ஐ போடணும். என் சி ஐ ஏற்கனவே போட்டனால போடக்கூடாது, மறுபடியும் பியும் ஏற்கனவே போட்டனால போடக்கூடாது. ஏ போடணும். எல்லும் போட்டுக்கணும். இப்போ ஒரு பிரேஸ் போட்டால் அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் ரோஸ்டர் ஃபார்ம்ஸ்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.